அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தினுடைய 3ஆம் பகுதியின் 4வது நாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆய்வு நூல் சேரன்மாதேவி குருகுல போராட்டமும் திராவிட இயக்கத்தின் எழுச்சியும் என்னும் முனைவர் அறிஞர் பழ. அதியமான் அவர்களின் ஆய்வு நூல். தமிழகத்தின் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்களுக்கு வித்திட்ட சேரன்மாதேவி குருகுலம் பற்றிய ஆய்வு நூல் இது. சேரன்மாதேவி குருகுல போராட்டமும் திராவிட இயக்கத்தின் எழுச்சியும் எனும் இந்த நூலினை காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. முதற் பதிப்பு 2013ஆம் ஆண்டு, பக்கங்கள் 334. பழ. அதியமான் 1961ஆம் ஆண்டு பிறந்தவர். இவர் அகில இந்திய வானொலி நிலையத்திலே நிகழ்ச்சி அமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அக்ரஹாரத்து அதிசய மனிதர் என்று அனைவராலும் கொண்டாடப்பெற்ற வ. ராமசாமி ஐயங்கார் எனப்படும் வாராவை குறித்து காத்திரமான ஆய்வுகளை செய்தவர் பழ. அதியமான் அவர்கள். தமிழ் சிந்தனை வரலாறு குறித்த மிகவும் காத்திரமான ஆழமான நூல்களுக்கு சொந்தக்காரர் அறிஞர் பழ. அதியமான் அவர்கள். நண்பர்களே, கல்வி புலம் சாராத ஆய்வாளர்களில் அதியமான் தனித்துவம் மிக்கவர். பழ. அதியமானின் நூல்கள் தி.ஜ. ர, அறியப்படாத ஆளுமை ஜார்ஜ் ஜோசப், வாரா, சக்தி வை. கோவிந்தன், சென்னைக்கு வந்தேன், கு. அழகிரிசாமி சிறுகதைகள் முழு தொகுப்பு, பெரியாரின் நண்பர் வரதராஜலு நாயுடு வரலாறு, வைக்கம் போராட்டம் ஆகிய நூல்களினுடைய ஆசிரியர் பழ. அதியமான் அவர்கள். தனி நூல் எழுதப்படும் வகையில் அப்படி என்னதான் இருக்கிறது சேரன்மாதேவி குருகுலத்தில்? திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவியில் வாவேசு ஐயரால் நடத்தப்பட்டது சேரன்மாதேவி குருகுலம். இளைஞர்களுக்கு தேசிய கல்வி தரும் நோக்கத்தில் விடுதலைக்கு முந்தைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மற்றும் புரவலர்களின் நிதி உதவியோடு இயங்கிய கல்வி நிறுவனம் அது. சேரன்மாதேவி குருகுலத்தில் கடைபிடிக்கப்பட்ட சாதி ஏற்றத்தாழ்வு பெரும் கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. குருகுலத்தில் சமத்துவத்தை கொண்டுவர காங்கிரசின் தலைவராக இருந்த வரதராஜலு நாயுடுவும் பெரியாரும் ஏனையவர்களும் மிக காத்திரமாக போராடினார்கள். பத்திரிகை, பொதுமேடை, கட்சி, காந்தி என ஓராண்டுக்கும் மேலாக நடந்தது இந்த போராட்டம். பிற்படுத்தப்பட்ட சாதிகளின் எழுச்சியாக இந்த போராட்டம் உருப்பெற்றது. நவீன தமிழகத்தின் அரசியல் போக்கை தீர்மானித்த நிகழ்வாக வரலாறு இதனை வரவு வைத்தது. நண்பர்களே, தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரசிலே இருந்து வெளியேறுவதற்கும் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம் உத்வேகம் பெற்று திராவிட இயக்கம் எழுச்சி பெறுவதற்கும் இந்த குருகுல போராட்டமே திருப்பு முனையாக அமைந்தது. பழ. அதியமான் இந்த நூலுக்கு மிகவும் அற்புதமான ஒரு முன்னுரையினை எழுதியிருக்கிறார். எரியறத இழுத்தால் கொதிக்கிறது தானே நிற்குது என்று அதியமானின் அப்பா ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாராம். 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த மாணவனாக இருந்த அதியமானுக்கு அந்த சொற்றொடர் புரியவில்லை. விளக்கி சொல்லுங்கள் அப்பா என்று கேட்கிறார் தன்னுடைய தந்தையிடம். எரியறத இழுத்தால் கொதிக்கிறது தானே நிற்குது. இதற்கு அப்பா விளக்கம் சொன்னார். சேரன்மாதேவி என்ற ஊரில் குருகுலம் ஒன்று இருந்ததாம். அதில் ஏதோ பிரச்சனை உண்டானதாம். அப்போது குருகுலத்திற்கு நிதி உதவியை நிறுத்தினால் பிரச்சனையின் வேகம் குறையும் என்ற பொருளில் அந்த வாசகத்தை பெரியார் மேடை ஒன்றில் பேசியதாக அப்பா விவரித்தார். எனக்கு வேறு ஒன்றும் புரியவில்லை என்கிறார் பழ. அதியமான். அப்பாவிடமிருந்து 70களின் முற்பாதியில் கேட்டு 80-90களில் நண்பர்கள் வழியாக அறிந்து 2000 படித்து தெரிந்து கொள்ள தேடிய போது
குருகுல பிரச்சனை குறித்த சிறு நூலை தவிர வேறு எதுவுமே அதியமானுக்கு கிடைக்கவில்லை. தான் தேடி தேடி படித்தவற்றை இப்போது ஒழுங்குபடுத்தி பார்க்க முயன்றார் அதியமான். அந்த ஒழுங்குபடுத்தி பார்க்க முயன்றதன் விளைவே இந்த நூல் என்கிறார் பழ அதியமான். நண்பர்களே, நவீன தமிழகத்தின் உள் கட்டுமானங்களை கலைத்து போட்ட முக்கியமான சமூக போராட்டங்களுக்கு கூட முறையான முழுமையான பதிவுகள் இல்லை. அதனால் இத்தகைய பலவற்றை பற்றி நமக்கு அக்கறையும் அதனால் கூர்மையான அவதானிப்பும் இல்லாமல் போகின்றன என்கிறார் அதியமான். உண்மைதானே? தமிழகத்தின் ஏராளமான நிகழ்வுகள், சமூக நிகழ்வுகளை குறித்த முழுமையான பதிவுகள் இல்லை. நாம் வெறும் பேச்சளவில் பலவற்றை தெரிந்து கொண்டிருப்போம், சிலவற்றை வெறும் தகவல்கள் என்கிற அடிப்படையிலே தெரிந்து கொண்டிருப்போம். முழுமையான வரலாறுகள் என்பது இன்னும் நமக்கு கிடைக்காத ஒன்றாகவே இருக்கிறது. எத்தனை வலிமிகுந்த முன்னெடுப்புகள் நம்மை சுற்றி நடந்திருக்கின்றன. குடுமி போய் கிராப் வந்தது கேவலம் மயிர் குறைந்த நிகழ்வா என்று கேட்கிறார் அதியமான். கொதிக்கும் எண்ணெயை உடல் முழுவதும் வாங்கி பற்றி எரிய வேண்டியிருந்ததே இந்த குடுமி போய் கிராப் வெட்டி கொள்வதற்கு என்கிறார் அதியமான். சிறுநீரில் புரண்ட மணல் உருண்டைகளை விட்டு எரிந்த பிறகுதானே ஒரு மனிதனுக்கு பக்கத்தில் சக மனிதன் உட்கார்ந்து சாப்பிட முடிந்தது என்கிறார். நாயும் பன்றியும் சுற்றித் திரியும் தெருக்களில் மனிதன் உரிமையுடன் கால் வைத்து நடக்க அனுமதிக்கப்படவில்லை. எதிர்த்து போராடியவர்கள் சிறைகளிலே வதிந்தார்களே. சாவுக்கு செய்தி சொல்ல மாட்டோம், பறையடிக்க மாட்டோம் என்றதற்கு ரெட்டியூர் பாண்டியன் கொல்லப்பட்டாரே. பறையடிக்க மாட்டோம் என்று சொன்னவர்களுடைய கைவிரல்கள் துண்டிக்கப்பட்டனவே. இவை போன்ற பல நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் ஏராளமாக நிகழ்ந்திருக்கின்றன. பழ அதியமான் இப்படி சொல்லுகிறார். இவையெல்லாம் இன்று மாறி இருக்கின்றன. ஆனால் அதன் பின்னால் உறைந்திருக்கும் வலி தாங்கிய துன்ப துயரங்களை சமூக வரலாற்றை வாசிப்பவன் உணர முடியாது. ஏனெனில் இவை பற்றிய குறிப்புகள் தான் கிடைக்கும். முறையான வரலாறு தமிழில் இல்லை என்கிறார் அதியமான். இந்த நூலுக்கான தன்னுடைய பயணங்களை மிகவும் சுவையாக விளக்குகிறார் அதியமான் தன்னுடைய முன்னுரையில். நண்பர்களே, இந்த சேரன்மாதேவி குருகுல போராட்டம் பற்றிய நூல் 5 பகுதிகளை கொண்டிருக்கிறது. 1 சேரன்மாதேவி குருகுலம், 2 போராட்டம் தொடக்கமும் போக்கும், 3 போராட்டம் உச்சமும் முடிவும், 4 குருகுலம் கற்பிக்கும் பாடங்கள், 5 வரலாற்றில் குருகுல போராட்டம். இப்படியாக 5 பகுதிகளாக இந்த நூல் பகுக்கப்பட்டிருக்கிறது. இவை தவிர ஏறத்தாழ 136 பக்க அளவிலே விரிவான ஆவணங்கள் பின் இணைப்புகளாக தரப்பட்டுள்ளன. இப்போது நூலுக்குள் தமிழ் குருகுல வித்தியாலயம் என்னும் இந்த குருகுலம் 1922ஆம் ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி கல்லிடைக்குறிச்சியில் தொடங்கப்பட்டது. கல்லிடக்குறிச்சியில் தொடங்கப்பட்ட குருகுலம் பின்னர் சேரன்மாதேவிக்கு இடம் மாறியது. குருகுலம் வாவேசு ஐயரின் தனிப்பட்ட விருப்பத்தின் விளைவு மட்டுமல்ல, காங்கிரஸ் பேரியக்கத்தின் நடவடிக்கைகளுள் ஒன்று என்கிறார் அதியமான். ஆங்கிலேய அரசின் ஆதரவில் நடந்த கல்வி நிறுவனங்களின் பாடத்திட்டமும் பயிற்று முறையும் தேசியத்திற்கு எதிராக இருந்தன. ஆகவே புதிய தேசிய கல்வியை உருவாக்க காங்கிரஸ் முயன்றது. காங்கிரசினுடைய வேண்டுகோளின்படி 1920களில் நாட்டில் பல இடங்களில் தேசிய கல்வி நிறுவனங்கள் தோற்றம் பெற்றன. அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம், திலகர் மகாராஷ்டிரா வித்யாபீடம், குவாமி வித்யாபீடம் முதலியவை அவற்றுள் சில. இந்த பின்னணியில் தமிழ்நாட்டில் தோன்றிய தேசிய கல்வி ஸ்தாபனமே சேரன்மாதேவி குருகுலம் என்கிறார் அதியமான். வாவேசு ஐயர் அபினவ பாரத் புதிய இந்தியா சங்கத்தினுடைய தீவிர செயற்பாட்டாளர். அபினவ பாரத், அது என்ன அபினவ பாரத் சங்கம்?
விடுதலைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே இந்தியாவுக்காக தேசிய கொடியை தயாரித்த இயக்கம் இந்த அபிநவ பாரத் இயக்கம். துருக்கியின் புரட்சி தலைவரான கமால் ஆடா துர்க்கை சந்தித்து இந்திய விடுதலைக்கு உதவ வேண்டும் என்று கேட்டவர் வாவேசு. இத்தாலியை ஐக்கிய நாடாக்கிய கரிபால்டியினுடைய வரலாற்றை எழுதியவர். தன்னுடைய நண்பரான சாவர்கர் எழுதிய 1857 முதல் இந்திய விடுதலை போராட்டம் என்னும் மராத்தி நூலின் ஆங்கிலத்தை சரிபார்த்தவர். கர்சான் வைலியை மதன்லால் திங்காரா சுட்டு கொன்றபோது அந்த சூழலிலே இருந்தவர். பிரிட்டிஷ் அரசு தன்னை கைது செய்ய முயன்றபோது திறமையுடன் தப்பியவர். புதுச்சேரியில் புரட்சி வீரர்களை தயார் செய்தவர். திருக்குறள் மொழிபெயர்ப்பு, கம்பராமாயண பாலகாண்ட பதிப்பு, மங்கையர்க்கரசியின் காதல் முதலிய கதைகள் எழுதியவர். ரவீந்திரநாத் தாகூரின் கதைகளை தமிழிலே மொழிபெயர்த்தவர் வாவேசு ஐயர். வரலாற்று நூல்களை எழுதியவர். தேசபக்தன் என்னும் இதழினுடைய ஆசிரியர். நாட்டுக்காக சிறை சென்றவர் என பல சிறப்புகளை பெற்றவர் வாவேசு ஐயர். இவரை குறித்து அதியமான் இப்படி தொகுத்து சொல்லுகிறார். எதிர்காலம் குறித்த முன் எண்ணம், உலக நாடுகள் பற்றிய விவரம், ஆங்கிலம் சமஸ்கிருதம் உள்ளிட்ட பன்மொழி அறிவு, பயமின்மை, வீரம், நூல் ஆராய்ச்சி, பத்திரிகை தொடர்பு, தியாக உள்ளம் போன்ற ஆளுமை பண்புகள் கொண்டவராக வாவேசு ஐயர் திகழ்ந்தார் என்கிறார் அதியமான். அதனாலேயே அவர் குருகுலம் தொடங்கி கல்வி பணி செய்ய பொருத்தமானவராக உணரப்பட்டார் என்கிறார் அவர். நண்பர்களே, கல்லிடை குறிச்சியிலே தொடங்கப்பட்டது குருகுலம். அங்கே ஒரு வாடகை இடத்திலே அது நடந்து கொண்டிருந்தது. ஒரு வருடத்திற்குள் சேரன்மாதேவியிலே ஏறத்தாழ 30 ஏக்கர் நிலத்தை சொந்தமாக வாங்கி அந்த இடத்திற்கு இடம்பெயர்ந்தது குருகுலம். தேசிய கல்வி குறித்த ஆழமான புரிதலை உடைய வாவேசுவின் வழிகாட்டலை பெற்று இயங்கிய சேரன்மாதேவி குருகுலத்திற்கு புரவலர்கள் மட்டுமின்றி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் பெரும் உதவியை செய்தது. குருகுலத்திற்கு ஓராண்டுக்கு எவ்வளவு ரூபாய் செலவாகும்? தோராயமாக கணக்கிட்டு 10,200 ரூபாய் செலவாகும் என்று ஒரு தோராய செலவு திட்டத்தை வாவேசு ஐயர் தயாரித்தார். இந்த 10,200 ரூபாயில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மட்டுமே தனது கல்வி நிதியிலிருந்து ரூபாய் 10,000 வழங்கியது. நாட்டுக்கோட்டை செட்டியார்மார்களும் குருகுலத்திற்கு தாராளமான நிதியினை அள்ளித் தந்தார்கள். அவர்களுள் வைசு சண்முகம் செட்டியார் அளித்த பணத்தை கொண்டுதான் சேரன்மாதேவியில் இந்த குருகுலம் ஏறத்தாழ 30 ஏக்கர் நிலமே பெற்றது என்கிற குறிப்பையும் நாம் பார்க்கிறோம். 1920களில் வெளிவந்து கொண்டிருந்த பல்வேறு இதழ்களிலே இந்த சேரன்மாதேவி குருகுலத்திற்கான நிதி உதவியை கோரி அறிவிப்புகள் வந்தன. ஏராளமான பத்திரிகைகளும் பத்திரிகையாளர்களும் இந்த நிதி சேகரிப்பு முயற்சியிலே அக்கறை காட்டினார்கள். குறிப்பாக இந்து, குமரன், சுதேசமித்திரன், தமிழ்நாடு, நவசக்தி ஆகிய புகழ்பெற்ற இதழ்களும் குருகுலத்திற்கு நிதி சேகரிப்பதில் பெரும்பங்கு ஆற்றின. தேசிய கல்வி இயக்கத்தின் முதல் வடிவம் தமிழ்நாட்டில் வாவேசு ஐயரின் குருகுலம் மூலம் உருவாகியுள்ளது என்று அந்த பத்திரிகைகள் புகழ்ந்து எழுதின. குருகுலத்திற்கு நிதி திரட்டுவதற்கு ஏராளமான இதழாளர்கள் முயன்றார்கள் என்று நாம் பார்த்தோம். இந்த நிதி திரட்டும் வேண்டுகோளில் குமரன் இதழ் அந்த வேண்டுகோளை மிக விரிவாக வெளியிட்டு இப்படி முடித்திருந்தது. தமிழ் குருகுலத்தில் ராவ் பகதூர் முதலிய பட்டங்களையாவது ஆடம்பரங்களையாவது எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தீராத புகழையும் புண்ணியத்தையும் பாரதத்தாயின் விடுதலையையும் எதிர்பார்க்கலாம் என குமரன் ஜனவரி 2, 1924 ஆண்டினுடைய இதழ் கட்டுரையினை வெளியிட்டிருந்தது. நண்பர்களே, தமிழ்நாடு மட்டுமின்றி
மலேயா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வசித்த தமிழர்களும் இந்த குருகுலத்திற்கு நிதியினை தாராளமாக அள்ளி கொடுத்தனர். இந்த குருகுலத்தில் மாணவர்கள் எப்படி சேர்க்கப்பட்டார்கள்? உதவிகள் வெளியிலிருந்து வந்தாலும் குருகுலத்தில் சேரும் மாணவர்கள் தம் படிப்பு மற்றும் உணவு செலவுக்கு பணம் செலுத்த வேண்டும். இது விதியாக இருந்தாலும் கட்டணம் இன்றியும் சில மாணவர்கள் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கின்றனர் என்ற தகவலை தேடி எடுத்து நமக்கு தருகிறார் பழ அதியமான் அவர்கள். ஆசிரமத்தினுடைய விதிமுறைகள், அங்கு படித்த மாணவர்களுடைய பெயர்கள் ஆகியவற்றை தொகுத்து தருகிறார் பழ அதியமான். குருகுல விவரங்களை திரட்டி அங்கிருந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை ஏறத்தாழ 25 இருக்கலாம் என்கிறார் அதியமான். இதில் பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்களுடைய பிள்ளைகளே மிகுதி. செட்டிநாட்டு பகுதியிலிருந்து சில செட்டியார் மாணவர்களும், ஈரோட்டிலிருந்து சில சேட்டுகளினுடைய பிள்ளைகளும், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரினுடைய மகனும் அந்த குருகுலத்திலே மாணவராக இருந்ததாக தெரிகிறது என்கிறார் அதியமான். இந்த 25 மாணவர்களில் தலித் மாணவர்கள் இருந்தார்களா, ஒடுக்கப்பட்ட சாதியைச் சேர்ந்த மாணவர்கள் இருந்தார்களா என்கிற வினா எழுவது இயல்பானதே. தலித் மாணவர்கள் எவரும் படித்தார்களா என்பதை உறுதி செய்ய முடியவில்லை என்கிறார் அதியமான். குருகுலத்தின் தினசரி நடைமுறையை சுவைபட விளக்கிச் சொல்லுகிறார் நூலாசிரியர். குருகுலம் காலை 4 மணிக்கே தன்னுடைய அலுவல்களை ஆரம்பித்து விடுமாம். மாணவர்கள் 4:30 மணிக்கு எழுந்து பல் துளக்கி கைகால்களை சுத்தம் செய்து கொண்டு தேக பயிற்சி செய்ய வேண்டுமா. அதிகாலை 4 மணிக்கே எழுந்துவிடும் வாவேசு ஐயர் மாணவர்களுக்கு தேக பயிற்சி தருவதிலே முன்னிற்பாராம். இயல்பாகவே உடலினை உறுதி செய் என்ற பாரதியின் வாக்கிற்கு இணங்க தன்னுடைய உடலை மிகவும் கட்டுக்கோப்பாக வைத்திருந்த, ஏராளமான தற்காப்பு கலைகளிலே பயிற்சி பெற்றிருந்த வாவேசு ஐயர் மாணவர்களினுடைய இந்த தேக பயிற்சிக்கு உதாரணமாக, முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கிறார். பிறகு மாணவர்கள் மலம் கழிக்க வெளியே செல்ல வேண்டும். கண்ட இடங்களிலே மலம் கழிக்கக்கூடாது என்பதில் ஐயர் கண்டிப்பாக இருப்பாராம். குறிப்பிட்ட இடங்களில்தான் மலம் கழிக்கலாம். கையில் ஒரு சிறு மண்வெட்டியுடன் போக வேண்டும். அரை அடி ஆழத்திற்கு குழி வெட்டி அதில் மலம் கழித்து மண் போட்டு மூடிவிட வேண்டும். இந்த நடைமுறை சேரன்மாதேவி குருகுலத்தில் மட்டுமல்ல, மகாத்மா காந்தியின் ஆசிரமங்களில் இருந்த நடைமுறைதான் என்பதை நாம் இங்கே கவனிக்கலாம் நண்பர்களே. பிறகு பாத்திரங்களை துலக்கி துணிமணிகளை துவைத்து ஸ்நானம் முடித்து காலை 7:30 மணிக்கு பெரிய ஹாலிலே கூடுவார்களாம். வாவேசு ஐயர் வரலாற்றில் மிக முக்கியமான பெரியோர்களுடைய வாழ்க்கையிலே இருந்து சில நிகழ்வுகளை விவரித்து போதனை செய்வார். நற்சிந்தனைகளை அவர் உரையாற்றுவார். இந்த நற்சிந்தனை சொற்பொழிவுக்கு பிறகு உணவு. ஆசிரமத்திலே காஃபி, தேநீர் கிடையாது, கஞ்சிதான். சமையலில் புளியும் மிளகாயும் சேர்க்க மாட்டார்கள். எலுமிச்சம் பழமும் மிளகும் சேர்ப்பார்கள் என்று அறிய தருகிறார் அதியமான். மாணவர்களுக்கு ஏட்டுக்கல்வி மட்டுமின்றி நேரடி பயிற்சி மூலமும் கல்வி அளிக்கப்பட்டது குருகுலத்திலே. இதுதான் காந்தி வலியுறுத்திய மிக முக்கியமான இந்திய தேசிய கல்வியினுடைய அடிப்படை. வெறும் ஏட்டுக்கல்வி மட்டுமல்லாது சிறு சிறு பணிகளை செய்வது, குறிப்பிட்ட அந்த இடங்களுக்கே சென்று பார்வையிடுவது என இன்றைக்கு பிராக்டிக்கல் என்று சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட ஒரு அறிவினை தருவதாக சேரன்மாதேவி குருகுலம் திகழ்ந்திருக்கிறது. எனவே பயிற்சிக்காக மாணவர்கள் அடிக்கடி வெளியில் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். குருகுலத்தில் மாணவர்கள் உணவருந்தும் இடத்தில்தான் பிரச்சினை ஏற்பட்டது. குருகுலத்தில் மற்றவர்களோடு இணைந்து உணவு உண்ண விரும்பாத பெற்றோரின் விருப்பத்திற்கு இணங்க சில பிராமண மாணவர்கள் மட்டும் தனியாக உணவு அருந்த அனுமதிக்கப்பட்டனர். அதாவது பிராமண சிறுவர்களுக்கு தனிப்பந்தி, ஏனைய சாதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு தனிப்பந்தி.
1916 தொடங்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னர் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கமாக விரிவு பெற்றது. பார்ப்பனர் அல்லாதாரை முதன்மைப்படுத்திய நீதி கட்சி தேர்தலில் வென்று 1920களிலே ஆட்சியினை அமைத்தது. இது பார்ப்பனர் அல்லாதார் விழிப்புணர்வு என்பது தமிழகத்திலே மெல்ல மெல்ல மேலெழுந்து வந்த ஒரு தன்மையை காட்டுகிறது. இப்படியாக பார்ப்பனர் அல்லாதார் விழிப்புணர்வு ஏற்பட்டு வந்த காலத்திலே குருகுலத்தில் இப்படிப்பட்ட சாதி அடிப்படையிலான பாகுபாடு பெரிய கொந்தளிப்புக்கு வழி ஏற்படுத்தியது. தமிழ் குருகுலம் தோன்றியதன் நோக்கத்தில் உடன்பாடு கொண்டவரும் அதற்கு பல உதவிகள் புரிந்தவருமான வரதராஜுலு நாயுடு சாதி பாகுபாடு நிகழ்ந்ததை கேள்விப்பட்டு பின் சரியான நபர்களின் வழியாக விசாரித்து அறிகிறார். குருகுலத்தைச் சேர்ந்த மகாதேவ ஐயர் என்பவர் மலேயாவில் பிராமணர் அல்லாரிடத்தில் பணம் திரட்டச் சென்றிருந்தார். அப்போது பணம் கொடுக்க முன்வந்த தமிழர்கள், பிராமணர் அல்லாதவர்கள், குருகுலத்திலே இப்படியான ஒரு நடைமுறை இருக்கிறதாமே, பார்ப்பன சிறுவர்கள் தனியாகவும் ஏனைய சிறுவர்கள் தனியாகவும் அமர்ந்து உணவு உண்ணும் நடைமுறை இருக்கிறதாமே என்று கேட்டிருக்கிறார்கள். அவர் அவ்வாறு ஏற்றத்தாழ்வு கிடையாது என்று கூறியிருக்கிறார். இத்தகவல் சரிதானா? மகாதேவ ஐயர் முன்வைக்கக்கூடிய இந்த தகவல் சரிதானா அல்லது தாங்கள் கேள்விப்பட்டது சரியா என்ற ஐயம் வருகிறது அந்த மலேயா பிராமணர் அல்லாதவர்களுக்கு. அவர்கள் இதை விசாரித்து எழுதும்படி அந்நாட்டு சமரபுரி என்கிற ஒரு நண்பர் வரதராஜுலுவிடம் கடிதம் எழுதி கேட்கிறார். அதன் பிறகுதான் வரதராஜுலு விசாரிக்கிறார். சிறு வயதிலேயே உயர்வு தாழ்வு கற்பிப்பதால் இன்னும் பல தலைமுறைகளுக்கு வேற்றுமை புத்தி வளரும் என்று இந்த நிகழ்வினை ஆராய்ந்த பிறகு வருந்தினார் வரதராஜுலு நாயுடு. வாவேசு ஐயருக்கு எச்சரிக்கை விடுக்கும் வண்ணம் லக்ஷ்மி இதழிலே ஒரு கண்டன அறிவிப்பை எழுதினார் வரதராஜுலு. கண்டன அறிவிப்பில் ஒரு பகுதி இது: காந்தியின் சத்தியாகிரக ஆசிரமம், சிரத்தானந்தரின் காங்கிரி குருகுலம், ரவீந்திரநாதரின் சாந்தி நிகேதனம் போல வித்தியாசமின்றி இக்குருகுலம் நடக்க வேண்டும். சமபந்தி போஜனம், சமமான கல்வி முதலியவை கொடுத்து சம திருஷ்டியுடன் நடத்த தயாராக இருப்பதாக ஐயர் அறிவித்தாலன்றி இக்குருகுலத்திற்கு பொருள் உதவி செய்யலாகாது என்று பிராமணர் அல்லாதாரை கேட்டுக்கொள்கிறேன் என்கிறார் வரதராஜுலு நாயுடு. நண்பர்களே, காங்கிரஸ் பேரியக்கத்திலே மிகவும் மிதவாத போக்கினை கடைபிடித்த திருவி கல்யாண சுந்தரனார் எனப்படும் திருவிக்காவும் தனது நவசக்தி இதழிலே இது குறித்து எழுதினார். பல திற கொள்கையாரிடத்தும் காங்கிரசிலும் பொருளுதவி பெற்று ஆசிரமம் நடத்தப்படுவதால் பொதுஜன விருப்பத்திற்கு மாறுபட்டு ஐயர் நடக்க மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று எழுதினார் திருவிக்கா. வரதராஜுலுவினுடைய அறிக்கை, நவசக்தியில் வெளிவந்த திருவிக்காவினுடைய தலையங்கம் ஆகியவற்றுக்கு பிறகு வாவேசு ஐயர் ஒரு அறிக்கையினை கொடுத்தார். அந்த அறிக்கை நவசக்தியிலே வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையினுடைய ஒரு பகுதி இது: இங்கு எந்த தந்தையர் தங்கள் குழந்தைகள் தனியே சாப்பிட வேண்டியதில்லை என்று எங்களுக்கு தெரிவிக்கிறார்களோ அந்த குழந்தைகள் தனி இடத்தில் சாப்பிட வேண்டியதில்லை என்பது விதி. ஆனால் எந்த குழந்தைகளுடைய தந்தையார் தங்கள் குழந்தைகள் தனியிடத்துத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்களோ அந்த குழந்தைகளை அவருடைய தந்தைகளுடைய இஷ்டத்தின்படியே நடக்கச் செய்கிறோம் என்கிறார் வாவேசு ஐயர். கல்வியில் பேதம் காட்டப்படுகிறது என்று ஸ்ரீ நாயுடு கேள்வியுற்றிருந்தால் அது தவறாகும். கல்வியில் யாதொரு பேதமும் கிடையாது என்று நிச்சயமாக கூறுகிறேன் என்று எழுதியிருந்தார் வாவேசு ஐயர். நண்பர்களே, போஜனம் என்கிற உணவு உண்ணக்கூடிய நடைமுறையில் சிறுவர்களுடைய தந்தையார்களுடைய வேண்டுகோளின்படிதான் இந்த நடைமுறை இருக்கிறது. என்னுடைய குழந்தை தனியிடத்திலே இருந்து சாப்பிட வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டால் தனியிடம் அளிக்கப்படுகிறது. இல்லை, மற்றவர்களோடு சேர்ந்து சாப்பிடலாம் என்று தந்தையர்கள் அனுமதித்தால் அதற்கும் வழி இருக்கிறது. எனவே
இந்த போஜனம் என்பதில்தான் பிராமணர் பிராமணர் அல்லாதார் என்ற இந்த வேறுபாடு இருக்கிறதே தவிர மற்றபடி கல்வி அளிக்கக்கூடிய நடைமுறையிலே இந்த வேறுபாடு இல்லை. எனவே ஸ்ரீ நாயுடு எனப்படக்கூடிய வரதராஜுலு நாயுடு அப்படி கேள்விப்பட்டிருந்தால் அது தவறாகும் என்று உறுதியாக சொல்லுகிறார் வாவேசு ஐயர். நாம் வாவேசு ஐயரினுடைய இந்த அறிக்கையிலே ஒரு அம்சத்தை கவனிக்க வேண்டும். அது உணவு உண்ணலில் பேதம் இருக்கிறது என்பதை வாவேசு ஐயருடைய அறிக்கை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இது விவாதத்திற்கு உள்ளாகியது. சம உணவுக்கு உடன்படாதவர் விலகி நிற்கட்டும் என்று விதி செய்வதில் ஆட்சேபமில்லை என்றோ, வெளி ஆச்சாரப்படி என்றால் பிராமணர் அல்லாதாரின் பல பிரிவினரையும் தனித்தனியாகவே உட்கார்த்தி சாப்பிடச் செய்ய வேண்டும், அது சிரமம் அல்லவா என்று கேட்டார் முருகப்பா. தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவரான வரதராஜுலு குருகுலத்தில் இருந்த அநீதிக்கு எதிராக எழுதியும் பேசியும் வந்தார். காங்கிரஸ் இயக்கத்திற்குள்ளேயே வரதராஜுலுவை எதிர்த்தவர்கள் இருந்தார்கள். அவர் ஒரு பிராமண துவேஷி என்று அவர்கள் வசைபாடினார்கள். சேலம் காங்கிரஸ் தலைவராக இருந்த வாசுதேவையா வரதராஜுலுவை கண்டித்து பதவியையே ராஜினாமா செய்தார். வரதராஜுலு தெளிவாக தனது நிலைப்பாட்டை விளக்கினார். அவர் இப்படி சொன்னார்: நான் என்னுடைய ஜனங்களுக்கு சுயராஜ்யம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டால் நான் ராஜாங்க துவேஷி என பிரிட்டிஷ் அதிகார வர்க்கத்தினர் கருதி என்னை சிறையில் இடுகின்றனர். எல்லோருக்கும் சமத்துவம் வேண்டும் என்று சொன்னால் நான் பிராமண துவேஷி என்கிறார்கள். நான் எதையும் பகிரங்கமாகவே செய்து வருகிறேன். பிராமணர்களிடத்தில் எனக்கு துவேஷம் இல்லை. என்னுடைய சகோதரர்களைப் போலவே அவர்களையும் நான் நேசிக்கிறேன். எல்லா இந்தியர்களும் சந்துஷ்டி அடைய வேண்டுமென்றே நான் வேலை செய்கிறேன். ஆனால் பிரிட்டிஷாராவது பிராமணராவது எதேச்சாபத்தியம் நடத்துவதெனில் அதற்கு நான் பரம துவேஷிதான் என்கிறார் வரதராஜுலு நாயுடு. எவ்வளவு அருமையான விளக்கம் அல்லவா? நான் தனிப்பட்ட நபர்களுக்கு துவேஷி இல்லை. அவர்கள் எதேச்சதிகாரம் செலுத்தினால், அவர்கள் மற்றவர்களை இழிவுபடுத்தினால் அவர்களுக்கு எதிர்த்து நான் போராடுவேன். எனவே நான் அவர்களுக்கு துவேஷிதான் என்று மிகச் சரியான கருத்தை மிகச் சரியாக வெளிப்படுத்தினார் வரதராஜுலு. நண்பர்களே, வரதராஜுலு, தந்தை பெரியார் ஆகியோர் தொடர்ந்து இந்த பிரச்சனையை குறித்து பல இடங்களிலே பேசினார்கள். காங்கிரஸ் கமிட்டி இப்பிரச்சனைகளை பற்றி ஆராய ஒரு குழுவை நியமித்தது. அந்த குழுவிலே இடம்பெற்றவர்கள் மிக முக்கியமானவர்கள். காவிய கண்ட கணபதி சாஸ்திரி, வி தியாகராஜ செட்டியார், வ மு தங்கப்பெருமாள் பிள்ளை ஆகியோர் அந்த குழுவிலே இடம்பெற்றார்கள். இவர்கள் விசாரித்து அறிந்து ஒரு அறிக்கையினை காங்கிரஸ் கமிட்டிக்கு தர வேண்டும் என்று காங்கிரஸ் கமிட்டி கேட்டுக்கொண்டது. அன்றைய சுதேசமித்திரன் இதழிலே வருணாசிரமிகளும் ஆச்சார சீர்திருத்தக்காரர்களும் என்ற தலைப்பிலே ஒரு கட்டுரை வெளியிடப்பட்டது. எழுதியவர் எச் சுப்பிரமணிய ஐயர் என்பவர். அந்த நீளமான கட்டுரையிலே அவர் இப்படி சொன்னார்: ஒவ்வொரு வகுப்பினரும் சிற்சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நடப்பதால் சமூக வாழ்வு சௌகரியமாக இருக்கிறது என்றார் அவர். சமூக வாழ்வு சௌகரியமாக இருக்கிறது யாருக்கு? அவரவருடைய நியதிகளை பின்பற்றி நடப்பவர்களுக்கு. எனவே கீழே இருப்பவன் கீழேயே இருந்தால் மேலே இருப்பவன் மேலேயே சௌகரியமாக இருக்கலாம். மேலே இருப்பவன் எந்தவிதமான பிரச்சனைகளும் இன்றி மேலேயே இருந்தால் கீழே இருப்பவன் எந்தவிதமான பிரச்சனைகளும் இன்றி சௌகரியமாக கீழேயே இருக்கலாம் என்பது இந்த கட்டுரை எழுதிய எச் சுப்பிரமணிய ஐயருடைய கருத்தாக இருக்கிறது. அவர் மேலும் சொன்னார்: ஒரு சூத்திரன் வைசியனாகவாவது அல்லது வைசியன் பிராமணனாவது முடியாது. ஒவ்வொருவரும் அவரவர் மத தொழிலை நடத்தி வர வேண்டும். இந்த மாறுதல் தான் நம்மை கெடுத்து விட்டது என்று அக்கட்டுரையிலே குறிப்பிடுகிறார். எனவே அவரவர்கள் இடத்திலே இருக்க வேண்டும். இப்படி மாறுவது என்பது, மீறுவது என்பதுதான் நம்முடைய சமூகத்தினுடைய நன்மைகளை எல்லாம் கெடுத்து விட்டது என்று திருவாய் மலர்ந்து அருளினார் அந்த கட்டுரை ஆசிரியர்.
நண்பர்களே, தான் பார்த்தபோது வித்தியாசமாக தெரியாத குருகுலத்தினுடைய இந்த நடைமுறை மதுரையிலே தந்தை பெரியார் அவர்களை சந்தித்து பேசிய பிறகு, அதிலும் அவர் எடுத்து சொன்ன பிறகுதான் தவறு என்று தோன்றியது என்று ஈப்போவில் வசித்த பீச சுப்பிரமணிய செட்டியார் என்பவர் வாவேசுவுக்கு கடிதம் எழுதினார். முதலிலே என்னுடைய பார்வையில் இது தவறாக தெரியவில்லை, அல்லது என்னுடைய பார்வையில் உறுத்தவில்லை. ஆனால் பெரியார் சொன்ன பிறகு, அவர் சுட்டிக்காட்டிய பிறகு இது உறுத்தலாகத்தான் இருக்கிறது என்று அவர் வாவேசுக்கு எழுதினார். ஏன் இப்படி தனித்து உண்ணல் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது? அதற்கான காரணத்தை மகாதேவ ஐயர் சொன்னார். காரணம் வேறொன்றுமில்லை. வேறு ஜாதிக்காரர்கள் பார்க்க பிராமணர்கள் சாப்பிடுவது என்பது மதத்திற்கு விரோதம் என்று சாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருப்பதாக மகாதேவ ஐயர் பினாங்கு வசூல் வேட்டையின் போது சொல்லியிருக்கிறார். இது சாஸ்திரத்திற்கு விரோதம். இவ்வாறு பிராமணர்கள் தனித்து இருப்பதற்கான பல சாஸ்திர நடைமுறைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சாஸ்திரத்தை காரணம் காட்டி மகாதேவ ஐயர் இதை பேசினார். மகாதேவ ஐயரனுடைய பேச்சு பிரச்சனையை மேலும் மிகுதிப்படுத்திவிட்டது. வசூலித்த பணத்தை வித்தியாசம் அழியாமல் தர முடியாது என்று பினாங்கு தமிழர்கள் சொல்லிவிட்டார்கள். மகாதேவ ஐயர் மிகவும் வருத்தமுற்றார். ஏனென்றால் வசூலுக்கு போனவர் அவர். வசூலும் மிக ஏராளமாக நடந்திருந்தது, கிடைத்திருந்தது. ஆனால் அந்த பணத்தை கையிலே வாங்க முடியாமல் தவித்தார் மகாதேவ ஐயர். வருத்தமுற்ற மகாதேவ ஐயர் பணம் இல்லாமல் பெட்டியடியை விட்டு போக மாட்டேன் என்று சாத்வீக எதிர்ப்பை காட்டியிருக்கிறார். பினாங்கு தமிழர்கள் எல்லோரையும் அழைத்து ஒரு உண்டியலை வைத்து பணத்தை கொடுப்பதா வேண்டாமா என்று ஒரு சீட்டு எழுதி போடும்படி வாக்கெடுப்பு நடத்தியிருக்கிறார்கள். வாக்கெடுப்பினுடைய முடிவு இதுதான். இந்த வித்தியாசம் பிராமணர்கள், பிராமணர் அல்லாத சிறுவர்கள் என்று தனித்து உண்ணும் இந்த வித்தியாசம் அழித்தொழிக்கப்பட்டால்தான் பணம் கொடுக்கப்படலாம், அதுவரை கொடுக்க முடியாது என்று முடிவு செய்தார்கள் பினாங்கு தமிழர்கள். நண்பர்களே, மகாதேவ ஐயர் பணத்திற்கு இப்படி மல்லு கட்டுவதை குறித்து குமரன் பத்திரிகை பின்வருமாறு எழுதியது. அது குறிப்பிட்டது, மகாதேவ ஐயர் கோர்ட்டிலும் வழக்காடுவார் போல் தெரிகிறது என்று மலாய் நாட்டு கடிதம் ஒன்று கூறுகிறது. அப்படி செய்தால் அது மிக நன்றாக இருக்கும். வக்கீலும் பாரிஸ்டரும் சேர்ந்தால் வழக்கில்லாமல் போகாது போலும். இதில் வக்கீல் என்று குறிப்பிடப்படுபவர் மகாதேவ ஐயர், பாரிஸ்டர் என்று குறிப்பிடப்படுபவர் வாவேசு ஐயர். எனவே வக்கீலும் பாரிஸ்டரும் சேர்ந்தால் வழக்கில்லாமல் போகாது போலும். மகாதேவ ஐயரின் பூர்வீக குடும்ப பணத்தை மலாய் நாட்டு நண்பர்கள் வைத்திருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சியில் இருந்தாவது நம்மவர்கள் விழிக்க வேண்டும் என்று கிண்டலாக எழுதியது குமரன். நண்பர்களே, மகாதேவ ஐயர் குருகுலத்தின் மீது இருந்த பற்றினால்தான், அன்பினால்தான் அப்படி நடந்து கொண்டாரே தவிர வேறு காரணமில்லை என்று மகாதேவ ஐயருக்கு பரிந்து பேசினார் வாவேசு ஐயர். பிரச்சனை பெரிதாகியது. சரி, இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது? வாவேசு ஐயருக்கு ஒரு யோசனை தோன்றியது. என்ன யோசனை? பிறப்பால் கற்பிக்கப்பட்ட இந்த பேதத்தை, இந்த வேறுபாட்டை சடங்கு செய்து நீக்கிவிடலாம் என்பதுதான் அது. இந்த சம்ஸ்கார யோசனையை திருவிக்க உள்ளிட்டோர் வீண் வேலை என்றார்கள். இந்த சம்ஸ்காரம் செய்துவிட்டால் பிரம்மச்சாரிகள் ஒன்றாக இருந்து உண்ணலாம், ஆனால் சமையல் வேலை பிராமணன் வசமே இருத்தல் வேண்டும் என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. எத்தனை சம்ஸ்காரம் செய்யப்பட்டாலும் சூத்திரன் சூத்திரனே என்று கூறும் வைதிகர்களுக்கும் நமது குருகுல கோட்பாடுகளுக்கும் வித்தியாசமில்லை என்று குமரன் இதழ் எழுதியது. அதாவது, ஒரு சடங்கு செய்து பிராமணர் அல்லாதவர்களை சுத்தி செய்து அவர்களையும் பிராமணர்களோடு அமர்ந்து சாப்பிட வைத்து விடலாம் என்பது வாவேசு ஐயருடைய கருத்து. ஆனால் குருகுலத்திலே சமையல் வேலையை யார் செய்வது? அதை பிராமணன் தான் செய்ய வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் வாவேசு ஐயர். ஏனென்றால் பிராமணர் அல்லாதவர் சமைத்து
அந்த உணவை பிராமணர்கள் உண்ணமாட்டார்கள். எனவே இப்படியான வித்தியாசத்தை வெளி உலகம் பின்பற்றுகிறது. அந்த வித்தியாசத்தை நமது குருகுலத்திலும் பின்பற்ற வேண்டுமா என்பதே குமரன் இதழினுடைய கேள்வியாக இருந்தது. நண்பர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு பள்ளி ஒன்றில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரி ஒருவர் உணவு சமைக்கிறார் என்பதற்காக இடைநிலை சாதியைச் சேர்ந்த அந்த ஊர்க்காரர்கள் தங்கள் வீட்டு பிள்ளைகளை சத்துணவு சாப்பிட அனுப்பவில்லை, பிரச்சனை செய்தார்கள். அந்த பெண்ணை நீக்கினால்தான் தங்களுடைய பிள்ளைகள் உணவருந்துவார்கள் என்று அவர்கள் போர்க்கொடி தூக்க மாவட்ட நிர்வாகமும் அரசும் அதற்கு பணிந்து போன அந்த நிகழ்வை நாம் அனைவரும் பார்த்தோம். அந்த கொடுமையை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் கிளர்ச்சி நடந்த பிறகு, பெரும் விமர்சனங்கள் எழுந்த பிறகுதான் அந்த உத்தரவு திருப்பிக் கொள்ளப்பட்டது என்பதையும் நாம் அறிவோம். எனவே இந்த பிரச்சனை 1920களிலே இருந்து இந்த 2020 வரைகளும் பல்வேறு நிலைகளிலே அது நடந்து கொண்டே இருக்கிறது என்கிற அவலத்தை நாம் நம்முடைய சமகாலத்தில் தரிசிக்கிறோம். நண்பர்களே, இந்த சம்ஸ்கார யோசனையை, அதாவது சடங்கு செய்து சுத்தி செய்து இவர்களை ஒன்றாக அமர வைத்து உண்ண வைத்து விடலாம் என்கிற இந்த சடங்கு யோசனையை பிராமணர்கள் கண்டிப்பாக எதிர்ப்பார்கள். எனவே வைதீகர்கள் எதிர்க்கிறார்கள் பாருங்கள் என்று காட்டி சீர்திருத்தக்காரர்களுடைய ஆதரவை பெற்றுவிடலாம் என்று நினைத்திருந்த வாவேசு ஐயருடைய எண்ணத்திலே மண் விழுந்தது. இந்த எதிர்ப்பு ஆதிக்க சாதியைச் சார்ந்த வைதீகர்களிடம் இருந்து மட்டும் வரவில்லை, மாறாக பிராமணர் அல்லாதாரிடம் இருந்தும் வந்தது. எனவே இந்த எதிர்ப்பை கண்டு பெருத்த ஏமாற்றமடைந்தார் வாவேசு ஐயர் என்கிறார் இந்த நூலின் ஆசிரியர் அறிஞர் பழ அதியமான் அவர்கள். வாவேசு ஐயர் மீண்டும் சாஸ்திர சம்பிரதாயங்களையே மேற்கோள் காட்டி பேசிக் கொண்டிருந்தார். காந்தியின் ஆலோசனையை பெற்று பிரச்சனையை தீர்க்கலாம் என்பது வாவேசு ஐயருடைய மற்றொரு கருத்தாக இருந்தது. உண்மையில் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றபோது காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தலைவரிடமே கேட்டுவிடலாமே. இது தேசியவாதிகளுள் ஏற்பட்ட பிரச்சனையை தேசியவாதிகளின் தலைவரை கொண்டே தீர்க்க யோசனை பிறந்தது என்கிறார் அதியமான். மகாத்மா காந்தியிடம் குருகுல பிரச்சனையை குறித்து யோசனை கேட்பது என்கிற வாவேசு ஐயரினுடைய இந்த ஆலோசனையை தொடக்கத்திலேயே எதிர்த்து எழுதினார் நவசக்தியில் திருவிக்கா மட்டுமல்ல, சமத்துவ விரும்பிகள் எவரும் காந்தியிடம் யோசனை கேட்பதை ஆதரிக்கவில்லை. அவர் பழமுறை சார்பான தீர்வையே அளிப்பார் என அவர்கள் எதிர்பார்த்திருக்க கூடும். அதற்கு காரணம் காந்தியினுடைய வருணாசிரம ஈடுபாடு ஒன்று, காந்தியிடம் தமிழ்ச் சூழலை சரியாக விளக்கி சொல்ல முடியாமல் போய்விடலாம் என்ற அச்சம் இரண்டாவது. எனவே சமத்துவ விரும்பிகளும் கூட காந்தியிடம் ஆலோசனை கேட்பதை விரும்பவில்லை. ஆனாலும் இதை தாண்டி வைக்கம் போராட்டத்திலே போராடுபவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்த காந்தியை சந்திக்க முடிவு செய்தார் வாவேசு ஐயர். மகாத்மா காந்தியை சந்திக்கும் போது உடன் வரலாம் என அவர் எல்லோருக்கும் அழைப்பு விடுத்தார். ஆனால் ஒருவரும் போனதாக தெரியவில்லை. காந்தியை திட்டமிட்டபடியே வைக்கத்திலே போய் சந்தித்தார் வாவேசு ஐயர். இந்த பிரச்சனைகளை முழுவதுமாக வாவேசு ஐயனுடைய வாய்மொழி வாயிலாக கேட்டறிந்த காந்தி என்ன முடிவு சொன்னார்? சுதேசமித்திரன் இப்படி செய்தி வெளியிட்டது. குருகுலம் தொடர்பாக வாவேசு ஐயருக்கு மகாத்மா பேட்டி கொடுத்து பேசினார். அவர் சமபந்தி போஜன விஷயத்தில் இஷ்டமில்லாதவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று கூறினார். சுதேசமித்திரன் 11 மார்ச் 1925 இவ்வாறு தெரிவித்தது சுதேசமித்திரன். எனவே இஷ்டமில்லாதவர்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்றால் சில பிராமணர்கள் இஷ்டப்படவில்லை. எனவே இந்த முறையிலே மாறுதல் எதுவும் வலிந்து திணிக்கப்படக்கூடாது என்பது காந்தியினுடைய கருத்து என்று எழுதியது சுதேசமித்திரன். சுதேசமித்திரன் மேலும் இப்படி சொன்னது: ஹிந்து மதத்தில் வர்ணாசிரம தர்மமும் ஒரு முக்கிய தத்துவம் என்று மகாத்மா அபிப்பிராயம் கூறியதாக தெரிகிறது என்றது சுதேசமித்திரன். காந்தி சொன்ன கருத்துக்கள் இதுதான்.
இந்த பிரச்சனைக்கு முடிவாக கருத்து சொல்ல முடியாது. பெற்றோர்கள் வற்புறுத்தினால் தனியாக சாப்பிடட்டும். இனிமேல் தனியாக சாப்பிடும் குழந்தைகள் ஆசிரமத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். சமையல் செய்பவர் பிராமணனாக இருக்கலாம் என மகாத்மா காந்தி இந்த பிரச்சனையை மேலும் குழப்பினார். நண்பர்களே, சென்னையிலே காந்தியின் முன்னிலையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றது. வரதராஜலுடன் இணைந்து போராடி கொண்டிருந்த தந்தை பெரியார் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. ஏனையோர்கள் கலந்து கொண்டார்கள். காந்தியினுடனான அந்த ஆலோசனையில் சில முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. நண்பர்களே, பெரியார் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை என்பதை குறித்து நீங்கள் கலந்து கொண்டிருந்திருக்க வேண்டும், நீங்கள் வந்திருந்தால் இன்னும் இந்த பிரச்சனை தீர்வை நோக்கி போயிருக்கும் என்கிற பொருள்பட பெரியாருக்கு ஒரு கடிதத்தினை எழுதினார் வரதராஜலு நாயுடு. இந்த ஆலோசனை கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவுகள் இதுதான். 1. குருகுல வாசம் செய்கிற பிரம்மச்சாரிகள் ஒரே பந்தியில் உட்கார வேண்டும். 2. குருகுலத்தில் பிராமணனே சமையல் செய்ய வேண்டும். 3. விசேஷ சந்தர்ப்பங்களில் வெளியில் வசித்து வரும் மாணவர்களை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து கொள்ளலாம். 4. பணத்தை கொடுத்தவர் கேட்டால் திருப்பி தந்து விடுவது. பணத்தை திருப்பி தராத பட்சத்தில் பணம் கொடுத்த புரவலர்களால் அமைக்கப்படும் நிர்வாக குழுவின் மேற்பார்வையில் குருகுலம் இயங்க வேண்டும். இதுதான் அந்த கூட்டத்திலே எடுத்த முடிவுகள். பார்ப்பனர் குருகுலத்தில் சமையல் செய்வதில் கருத்து வேறுபாடில்லை. ஆனால் பார்ப்பனர் உயர்ந்தவர், ஆகையால் அவர்தான் சமையல் செய்ய வேண்டும் என்று சொல்வதாக இருந்தால் அதை ஏற்க முடியாது என்றார் வரதராஜலு நாயுடு. நண்பர்களே, நாம் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். வரதராஜலு நாயுடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர். சமரசம் செய்து இந்த முடிவுகளை அறிவித்த மகாத்மா காந்தி காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய அகில இந்திய தலைவர். அதுவும் மகாத்மா என்று எல்லோராலும் கொண்டாடப்பட்ட தலைவர். மகாத்மா சொல்லுவதுதான் இறுதி தீர்ப்பு என்று கொண்டாடப்பட்ட நாளில் வரதராஜலு நாயுடு மிக தெளிவோடு இதை எதிர்த்து நின்றார் என்பது நமக்கு வியப்பையும் அவர் மீது பெரும் மரியாதையையும் ஏற்படுத்துகிறது அல்லவா? குருகுலத்தில் படித்துக்கொண்டு சாப்பாட்டை வேறு இடத்தில் வைத்துக் கொள்ளலாம் என்பது வாவேசு ஐயனுடைய கருத்தாக இருந்தது. வெளியில் சாப்பிடுபவர்கள் என்றால் குருகுலம் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார்கள் சீர்திருத்தக்காரர்கள். பணத்தை திருப்பி கொடுப்பது பற்றி காந்தி சொன்ன கருத்து இதுதான். என்னிடம் ஒரு ஸ்தாபனத்தை நடத்துவதற்கு சிலர் பொருள் கொடுத்து பின்னர் எனது கொள்கை அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லி பணத்தை வாபஸ் செய்யும்படி கேட்டால் யாதொரு தாமதமுமின்றி உடனே பணத்தை திருப்பி கொடுத்து விடுவேன். புரவலரின் விருப்பப்படி நீங்கள் நடக்க மறுத்தால் அவர்களுடைய பணத்தை திரும்ப கொடுத்து விடுவதே ஒழுங்கு என்றார் மகாத்மா காந்தி. இக்கருத்தை வாவேசு ஐயர் ஒப்புக்கொள்ளவில்லை. காந்தியாலும் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை என்றதும் வரதராஜலு உள்ளிட்டோர் தமிழர் கூட்டம் என்ற அடையாளத்தோடு கூடி விவாதித்தனர். இப்போது ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கலாம். பிராமணர் அல்லாதார் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது மிகச் சரியான ஒரு அடையாளத்தை முன்னிறுத்தி தமிழர் கூட்டம் என்கிற பெயரிலே கூடினார்கள். பணத்தை திரும்ப கொடுக்க வேண்டும் என்று வாவேசு ஐயரை கேட்க அவர் மறுத்தார். கொடுத்த புரவலர்கள் கடிதம் கொடுத்து அவற்றை திருப்பி கேட்டால் அளிக்க தயாரா என்று வரதராஜலு கேட்டார். அது மட்டுமல்ல நண்பர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் வரதராஜலு நாயுடு அவர்கள் மிக கடுமையான நடவடிக்கை ஒன்றை எடுத்தார். என்ன அது கடுமையான நடவடிக்கை? காங்கிரஸ் கமிட்டியிடமிருந்து பெற்ற பணத்தை 1925 ஏப்ரல் மாத இறுதிக்குள் திருப்பி கொடுக்க வேண்டும். கொடுக்காவிட்டால் மே மாதம் குருகுலத்தின் முன்னால் சத்தியாகிரகம் நடைபெறும், வேறு தமிழ் குருகுலம் ஆரம்பிக்கப்படும் என்று பகிரங்கமாக பிரகடனம் செய்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் வரதராஜலு நாயுடு. நண்பர்களே, இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் ஐயர் அசையவில்லை.
ஆசிரமத்தில் நான் தனிப்பட்ட பொறுப்பில் மட்டும் இருக்கவில்லை. ஆசிரமத்தில் தர்மகர்த்தாக்கள் அவர்களுடைய பெயர்களிலே தான் எல்லா உடைமைகளும் இருக்கின்றன. எனவே இந்த பணத்தை திருப்பி கொடுப்பது என்பதில் நான் தனிப்பட்ட முடிவு எடுக்க முடியாது என்றார் வாவேசு ஐயர். பாகுபாடு நிறுத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும். இரண்டில் ஒன்றை எப்போது செய்தாலும் போராட்டத்தை நிறுத்திக் கொள்வேன் என்றார் வரதராஜுலு. இந்நிலையில் குருகுலத்தினுடைய தலைமை பொறுப்பிலிருந்து விலக முடிவு செய்தார் வாவேசு ஐயர். பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் அல்லது தீர்ப்பதிலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர் குருகுலத்தினுடைய தலைமை பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். ஒரு பெரிய அறிக்கையை விட்டு விலகினார். வாவேசு ஐயருக்கு பிறகு பொறுப்பேற்ற காரியஸ்தர் என்ற ஒரு பதவி பெயரோடு ஒரு அறிக்கையும் பிறகு வெளிவந்தது. போராட்டங்களை நிறுத்துங்கள் அல்லது எங்களை பிரித்து விடுங்கள் என காரியஸ்தர் என்ற முத்திரையிடப்பட்ட அந்த அறிக்கை கூறியது. அதுவரை பெரிதும் வாவேசு ஐயரை கடிந்து பேசாத, வாவேசு ஐயரினுடைய ஆதரவாளராக அவர் மீது பெரும் மதிப்பு கொண்டவராக இருந்த, அந்த குருகுலத்திற்கு பெரும் நிதியளித்த வைசு சண்முகம் செட்டியார் இந்த அறிக்கையை கண்டு கொதித்து எழுந்தார். அவர் மிக கடுமையாக அதை எதிர்த்தார். அறிக்கையினுடைய கடைசியில் இப்படி சொன்னார்: ஸ்ரீமான் ஐயர் அவர்கள் தற்கால சபலத்தை விடுத்து நேரிய வழியில் நடந்து கொள்வார்கள் என்று இன்னமும் எதிர்பார்க்கிறோம் என்று வைசு சண்முகம் செட்டியார் அந்த அறிக்கையிலே எழுதினார். நண்பர்களே, தான் மிகவும் மதித்த வாவேசு ஐயரை குறித்து தற்கால சபலத்தை கைவிட வேண்டும் என்று செட்டியார் குறித்திருக்கிறார் என்பதை நாம் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த குருகுலத்திற்கு மகாதேவ ஐயரே தலைமை ஆச்சாரியராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எந்த மகாதேவ ஐயர்? பினாங்கு போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டாரே அந்த மகாதேவ ஐயர். பணத்தை கொடுக்காமல் நான் இங்கிருந்து புறப்பட்டு போக மாட்டேன் என்று அடம்பிடித்தாரே அந்த மகாதேவ ஐயர். பிராமணர்கள் தனித்து உண்ணுவதுதான் சாஸ்திரம் என்று வலியுறுத்தி சொன்னாரே அந்த மகாதேவ ஐயரனுடைய தலைமையிலே குருகுலம் நடைபெற்றது. பொருள் உதவி செய்தோர் பொருளை திருப்ப கோரி நடத்தும் போராட்டத்தில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்துவதற்காகவே வாவேசு ஐயருடைய விலகல் பயன்பட்டது என்கிறார் பழ அதியமான். வாவேசு ஐயரினுடைய பதவி விலகல் பின்னாளில் எப்படி சொல்லப்படுகிறது, எழுதப்படுகிறது என்பதை குறித்தும் பழ அதியமான் இப்படி குறிப்பிடுகிறார்: தார்மீக நியாயமற்ற இச்செயல், அதாவது வாவேசு ஐயரினுடைய ராஜினாமா செயல், தார்மீக நியாயமற்ற இச்செயல் தேசியவாதியும் கடுமையான வைதீகருமான MK ஆச்சாரியாரால் தியாகமாக வர்ணிக்கப்பட்டது. அதையே வாவேசு ஐயரின் வரலாற்று ஆசிரியர்களும் தொடர்கிறார்கள் என்கிறார் அதியமான். சபாஷ், சரியான பிடி அதியமான் சார். உண்மையில் இதை தியாகம் என்று முன்னிறுத்துவதை மிகச் சரியாக அம்பலப்படுத்தி இருக்கிறார் பழ அதியமான். நண்பர்களே, வரதராஜுலு காங்கிரஸ் கமிட்டியை வளர்க்கக்கூடிய வேலைகளை பார்க்காமல் இந்த குருகுல போராட்டம் போன்ற பிரச்சனைகளில் கவனம் செலுத்துகிறார் என்று பிரச்சாரம் செய்யப்பட்டது. இதை மிக கடுமையாக மறுத்தார் வரதராஜுலு நாயுடு. தீண்டாமை தவறு என்றால் முதலில் பிராமணர் அல்லாதார் தொடங்கட்டும் என்று பிரச்சனை திருப்பிவிடப்பட்டது. நீங்கள் குருகுலத்திலே இவ்வாறு பாகுபாடு பாராட்டுகிறீர்கள் என்று கேட்டால், பிராமணர் அல்லாதவர்கள் பாகுபாடு பாராட்டுகிறார்களே, அதை முதலிலே தீர்த்து கொண்டு வாருங்கள் என்று முன்வைக்கப்பட்டது. சாதிய ஏற்றத்தாழ்வை குறித்து நாம் பேசும்போதெல்லாம் தலித்துகளிடமும் சாதி இருக்கிறதே, அவர்களிடமும் ஏற்றத்தாழ்வு இருக்கிறதே என்று திருப்பி விடப்படுவதை இன்று வரை நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம். எனவே இந்த வாதத்திற்கான குருமார்கள் உண்மையிலேயே 1920களிலேயே இருந்தார்கள் என்பது தெரிகிறது. எனவே பிராமணர் அல்லாதவர்கள் முதலிலே இந்த தீண்டாமை பிரச்சனையை தீர்த்து கொண்டு வரட்டும் என்பதாக முன்வைத்து பிரச்சாரம் செய்தார்கள். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி எனப்படுகிற ராஜாஜியும் சில கேள்விகளை எழுப்பினார்.
காங்கிரசுக்கு வர்ணாசிரம தர்மத்தில் நம்பிக்கை இல்லாது போனாலும் அது தொடர்பாக ஒரு நிறுவனத்தினுடைய உள் செயல்பாட்டில் தலையிட காங்கிரசுக்கு உரிமை உண்டா என்ற கேள்வியை எழுப்பினார் ராஜாஜி. நண்பர்களே, இந்த இடத்தில் எனக்கு கூப்ப ராஜகோபாலினுடைய சிறிது வெளிச்சம் என்கிற சிறுகதை நினைவுக்கு வருகிறது. ஒரே குடியிருப்பிலே இருக்கக்கூடிய 2 குடும்பங்கள். ஒருவன் தன்னுடைய மனைவியை போட்டு அடிப்பான். பக்கத்திலே ஒரு எழுத்தாளன் குடியிருப்பான். பொறுத்து பொறுத்து பார்த்த அந்த எழுத்தாளன் நள்ளிரவிலே மனைவியை போட்டு அடிக்கக்கூடிய அந்த குடும்பஸ்தனை போய் பார்த்து அவனுடைய வீட்டு கதவை தட்டி, இனிமேல் ஒரு அடியாவது அந்த அம்மாளினுடைய மேலிலே விழுந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று மிரட்டுவான். அடித்தவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போய்விடும். அடே, நான் என்னுடைய மனைவியை அடிக்கிறேன், உதைக்கிறேன் அல்லது கொல்லுவேன், அதை கேட்க நீ யார் என்று கேட்கிறான். இந்த இளைஞன் எழுத்தாளன் சொல்லுகிறான், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது, இனிமேல் ஒரு அடி விழுந்தாலும் நான் சும்மா இருக்க போவதில்லை என்று மிரட்டப்பட்டவுடன் அந்த அடித்த குடும்பஸ்தன் வெளியேறி போகிறான். பிறகு அந்த பெண்மணி எழுத்தாளரை பார்த்து, இனிமேல் நீங்கள் இந்த பிரச்சனையில் தலையிடாதீர்கள் என்று சொல்லி, நீங்கள் விடிவதற்குள் இந்த அறையை காலி செய்து கொண்டு போய்விடுங்கள் என்று அறிவுறுத்தியதாக கூப்ப ராஜகோபாலன் சிறிது வெளிச்சம் என்கிற சிறுகதையிலே எழுதியிருப்பார். அப்படி இது இந்த பிரச்சனை என்பது குருகுலத்தினுடைய ஒரு நிறுவன பிரச்சனை மட்டும்தானா? இது ஒரு சமூக பிரச்சனை இல்லையா? தேசிய விடுதலைக்காக போராடிய காங்கிரஸ் இயக்கம் இதில் தலையிடக்கூடாது அல்லது தலையிடுவதற்கு அருகதை உண்டா என்கிற ராஜாஜியினுடைய கேள்வி நம்முடைய கூப்ப ராஜகோபாலனுடைய சிறுகதையிலே அந்த குடும்பஸ்தன் எழுப்பக்கூடிய கேள்வியைப் போலவே இருக்கிறது அல்லவா? நண்பர்களே, வரதராஜுலு நாயுடு போராட்டத்தை தொடர்ந்தார். பெரியாரும் பல இடங்களிலே இந்த போராட்டத்திலே இணைந்து செயல்பட்டார். நண்பர்களே, குருகுலத்திற்கு ஆதரவான கூட்டங்களும் நடந்தன, தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. நண்பர்களே, இந்நிலையில் 1925 மே மாதத்தினுடைய முடிவிலே பாபநாசம் அருவிக்கு சுற்றுலா போனார்கள் குருகுலத்தினர். குருகுலத்தில் ஆசிரியர் ஒருவர் உடல் நலமில்லாமல் இருந்ததால் வாவேசு ஐயர் போகவில்லை. ஆனால் வாவேசு ஐயரினுடைய மகள் சுபத்திராவின் நச்சரிப்பு தாங்காமல் மறுநாள் மகன் மகள் ஆகியோருடன் பாபநாசம் போனார் ஐயர். ஜூன் 3ஆம் தேதி காலை 8 மணிக்கு பாபநாசத்தை அடைந்து மற்ற குருகுல மாணவர்களோடு இணைந்து கொண்டார் வாவேசு ஐயர். பாபநாசத்தில் அருவியின் முன்னால் இருந்த ஆற்றை கடக்க முயன்ற சுபத்திரா தவறி வீழ அப்பா என்ற அலறலோடு சென்ற மகளை காப்பாற்ற முனைந்த வாவேசு ஐயர் ஆற்றின் வேகத்தை சமாளிக்க முடியாமல் ஆற்றில் கரைந்தார். சுபத்திராவின் உடல் 4 நாட்களுக்கு பிறகு கிடைத்தது. வாவேசு ஐயரினுடைய உடல் 5 நாட்களுக்கு பிறகு கிடைத்தது. ஐயரினுடைய மறைவால் அனைவரும் துயருற்றனர். வரதராஜுலு நாயுடுவும் தந்தை பெரியாரும் உள்ளிட்ட காங்கிரஸ் கமிட்டி துக்கம் அனுஷ்டித்தது. இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய மிக முக்கியமான உத்வேகமாக திகழ்ந்த வாவேசு ஐயருடைய மறைவு அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. நண்பர்களே, மகாதேவ ஐயர் இப்போது குருகுலத்தினுடைய பொறுப்பிலே இருந்தார். அவருக்கு நிர்பந்தம் தரப்பட்டது. வாவேசு ஐயர் மறைந்து விட்டார், இப்போதாவது அந்த நடைமுறை மாற்றப்பட வேண்டும் என்பது சீர்திருத்தக்காரர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் மகாதேவ ஐயர் அசைந்து கொடுக்கவில்லை. அவர் காந்தியிடம் போனார். நிர்வாக குழுவிடம் பொறுப்பை ஒப்படைத்து விடுங்கள் என்றார் காந்தி. ஐயர் இறந்து 7 வருடங்கள் சீர்குலைந்த நிலையில் ஆசிரமம் மட்டும் தூங்கிக் கொண்டிருந்தது. பிறகு சங்கர நாராயண ஐயர் வசம் வந்தது. அவர் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய கல்விக்காக ஓயாது உழைத்த அக்ரஹாரத்து மனிதர். அதற்கு பிறகு நண்பர்களே, 1946
தமிழ்நாட்டு ஹரிஜன சேவா சங்கத்தாரிடம் இந்த குருகுலம் ஒப்படைக்கப்பட்டது. வாவேசு ஐயரினுடைய மகன் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட 5 பேர் கொண்ட அறங்காவலர் குழு 1972 முதல் இக்குருகுலத்தை நடத்தி வருவதாக பாரதியியல் அறிஞர் ஆய்வாளர் ரா. பத்மநாபன் எழுதியிருக்கிறார் என்கிறார் பழ. அதியமான். பிற்படுத்தப்பட்டோர் கோரிய சமத்துவம் குருகுலத்தில் இறுதி வரை ஏற்படவில்லை. ஆனால் சமூகத்தில் சமத்துவ உணர்ச்சி பெருகுவதற்கும் திராவிடர் எழுச்சியாக பிற்படுத்தப்பட்டோரின் அதிகாரம் ஆட்சி எல்லை வரை நீள்வதற்கும் இன்று வரை நீடிப்பதற்கும் இக்குருகுல போராட்டம் அடிக்கல் என்பதில் சந்தேகமில்லை என்கிறார் அதியமான். சமூக நீதி போராட்டத்தின் ஞாபக குறியாக நவீன தமிழ்ச் சமூக வரலாற்றில் குருகுல போராட்டம் எப்போதும் நினைக்கப்படும் என்கிறார் இந்நூலாசிரியர் பழ. அதியமான் அவர்கள். குருகுலம் கற்பித்த பாடம் என்ற பகுதியில் பல்வேறு செய்திகளை பேசுகிறார் அதியமான். பிற்காலத்தில் வரதராஜுலு நாயுடு குருகுலம் பற்றி ஒரு வார்த்தையும் கூட பேசவில்லை. பெரியாரோ அதை பிரச்சார பொருளாக்கி வரலாற்றில் நிறுத்தினார் என்கிறார் அதியமான். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரின் மகனான குருகுல மாணவன் சுந்தரம் மூலமாக இந்த வேற்றுமையை அறிந்து முதலில் உலகுக்கு உரைத்தது பெரியார்தான் என்கிற தகவலையும் அதியமான் நமக்கு தருகிறார். நண்பர்களே, பிறகு இதழ்கள் எவ்வாறு இவற்றை கையாண்டன, காங்கிரஸ் கட்சி எவ்வாறு இந்த பிரச்சனையை கையாண்டது, கொடையாளர்கள் எவ்வாறு கையாண்டனர் என்பன குறித்த பல்வேறு தகவல்களை மிகவும் விரிவாக பேசுகிறார் இந்த பகுதியில். இந்த சம்பவத்தை எழுதியவர்கள் எவ்வாறு எழுதினார்கள் என்பதையும் மிக விரிவாகவே எடுத்து காட்டுகிறார் பழ. அதியமான். நண்பர்களே, நூலினுடைய சரி பாதி அளவிலான பிற்சேர்க்கை மாதவையாவின் கதை உள்ளிட்ட பல செய்திகள் ஆவணங்கள் பிற்சேர்க்கைகளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிற்சேர்க்கைகள் இந்த பிரச்சனையை ஆழமாக புரிந்து கொள்ள ஆவணங்களாக உதவக்கூடும். கடந்த காலத்தை நாம் படிக்க வேண்டும். ஏன் படிக்க வேண்டும்? அதிலிருந்து நாம் கற்பதற்கு ஏராளமாக இருக்கிறது. அப்படித்தான் சேரன்மாதேவி குருகுல போராட்டத்தை நாம் கற்கிற போது இன்றைய நம்முடைய சமகால பிரச்சனைகளுக்கு, சமகால சிக்கல்களுக்கு ஏராளமான விடைகள் அந்த பிரச்சனையிலே நமக்கு கிடைக்கின்றன. இன்றைக்கு சமகால பிரச்சனைகளை புரிந்து கொள்ள அந்த காலகட்டத்து பிரச்சனைகள் நமக்கு உதவியாக அமைகின்றன. எனவே அப்படியான ஒரு படிப்பினையை இந்த நூல் நிச்சயமாக தருகிறது என்று நாம் சொல்லலாம். சேரன்மாதேவி குருகுல போராட்டம் குறித்த பழ. அதியமானின் இந்த நூல் நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறது. இதைப்போல தமிழகத்தில் நிகழ்ந்த பல்வேறு சமூக பிரச்சனைகளை, சிக்கல்களை, போராட்டங்களை இன்னும் ஆழமாக கவனிக்க வேண்டும், ஆழமாக கற்றறிய வேண்டும் என்ற உத்வேகத்தை இந்த நூல் எழுப்புகிறது எனலாம். எனவே அறிஞர் பழ. அதியமான் அவர்களுடைய விரிவான தேடுதலை இந்த நூல் உச்சரித்து கொண்டிருக்கிறது. இந்த நூலை அவசியம் படிக்க வேண்டும். வரலாற்றிலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், வரலாறு படிக்காதவன் வரலாறு படைக்க முடியாது என்பார் மாமேதை அம்பேத்கர். அந்த வரிகளை நண்பர்களே உங்களுக்கு நினைவுபடுத்தி இந்த உரைக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.